அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்ட வரும்போது பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா காலில் ஒரு சின்னதாக ஒரு கட்டியாக இருந்தது. இப்போ அது பெருசாகி இன்ஃபெக்ஷன் ஆகி கால் ரொம்ப சீ பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு சிங்கப்பூர்லேருந்து அம்மா நேரில் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் 10 நாளைக்கு கறி மீன் முட்டை அப்புறம் கறி மீன் முட்டைன்ட்டு மாறி மாறி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாப்பாவுக்கு சிக்கன் ஃபர்ஸ்ட் நாள் ரெடி பண்ணி சிக்கன் எடுத்து நம்ம சமைச்சு நம்மளே இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் நண்பர்களே. அந்த அம்மா எங்க இருந்தா நல்லா இருக்குன்ட்டு கம்மன் எல்லாம் வேண்டிய நண்பர்களே. சிக்கன் என் கையால சமைக்கிற நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, சிக்கன் இன்னைக்கு கையால சமைச்சிட்டு இருக்கேன். உடம்புல சத்து இல்லை, அதனால நீங்க சிக்கன் மீன் தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த புண்ணு ஆற மாட்டேங்குது. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம அம்மா எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி நம்ம செஞ்சுட்டு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா சுசிக் அரிசி, அதாவது ரேஷன் அரிசியை மிஞ்சி இங்கே எதுவுமே கிடையாது. அதனால இன்னைக்கு ரேஷன் அரிசி சாப்பாடு சிக்கன் குழம்பு நண்பர்களே. நான் தான் சாப்பாடு சமைக்க போறேன். தண்ணி நல்லா சூடா இருக்கு. ஏப்பா ஐயோ ஆத்தாடி. என்ன தண்ணி வர மாட்டேங்குது. வருது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். ஸோ எனக்கு செம்ம பசி, நானும் கொஞ்சமாக சாப்பிட்றேன். பாப்பாவுக்கு 10 நாளைக்கு கறியும் முட்டையுமா டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இன்னைக்கு கால் நடக்க முடியாது பாப்பாவில், தாங்கி தாங்கி தான் நடக்கும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மீன் குழம்பு மீன் வறுவல் நாளைக்கு ரெடி பண்ணி தரேன் நண்பர்களே. சிங்கப்பூர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க 10 நாளைக்கு தொடர்ந்து பாப்பா குணமாற வரைக்கும் நல்லபடியாக பார்த்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நேரில் நண்பர்களே. பாப்பா நல்லா இருக்க சாப்பாடு போய் சொல்லாத. சரி சரி, ராஜ குழம்பு நானே சாப்பிட்ற டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே. எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் கூட இப்படி சமைக்க மாட்டேன், அண்ணா சூப்பரா சமைச்சாங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமங்கச்சேரி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை இழந்து தம்பியும் அக்காவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்புறம் அப்பா ஆல்ரெடி 50,000 கொடுத்து உதவி பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நேரில் பாப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்து இன்னைக்கும் உதவி பண்ணுறதுக்கு நேரில் வந்துருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் அப்பாவும் எங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு கம்மன் எல்லாம் வேண்டிய நண்பர்களே. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அடிபட்டிருக்கு. நேரில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அம்மா 2 வார்த்தை பேசுவாங்க நண்பர்களே. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்துருக்கோம். இங்கே இந்த ரீல்ஸை பார்க்குறவங்க முடிஞ்சால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தொகை தேவைப்படுது. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், வேணாம் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் என்னோட வேண்டுகோள். You want to say something in English? See, the house from cloth is made into a cement. It's completed, almost completed, except for the electrical wiring. So we're still short of about 100,000 rupees to complete. So please contribute to the well-being of this sibling, brother and sister. So be gracious and contribute to complete the house so they will have a place to stay. Thank you. God bless. பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் ஒன்றும் ரெடி பண்ணலை. எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் இன்னும் எதுவுமே நம்ம ஏற்பாடு பண்ணலை. ஏன்னா கரண்ட் புதுசாக தான் இருக்கணும். அதான் சொல்லியிருக்காங்கன்னா அப்பா அதான் சொல்லியிருந்திருக்காங்க. மறக்காமல் பாப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் சேர்த்து உதவி பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.